சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் நம்ம க்ளோஸ் ப்ரைஸஸ்க்கு ஆவரேஜ் எடுப்போம். அந்த க்ளோஸ் ப்ரைஸஸ்க்கு நம்ம வால்யூமையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணி ஆவரேஜ் எடுக்கிறது தான் இந்த VWAP. VWAP ஸ்டாண்ட் ஃபார் வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம VWAP இண்டிகேட்டர்னா என்ன, VWAP இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, VWAP இண்டிகேட்டர் கேல்குலேஷன்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் VWAP இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அண்ட் VWAP ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அலாங் வித் தட் நம்ம VWAP ட்ரேடிங் வித் சார்ட்டில் எப்படி ஆட் பண்ணுறதுன்ற எல்லா டீட்டெயிலையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபார் பிகினர்ஸ் வீடியோ சீரிஸ்க்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ சீரிஸில் நம்ம 6 அண்டர்லை இண்டிகேட்டர் அண்ட் 8 ஓவர்லை இண்டிகேட்டர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ்க்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மறக்காமல் எல்லா வீடியோமே ஃபுல்லாக பாருங்கள். VWAP நம்ம பெஞ்ச் மார்க்காக யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வாங்கின பிரைஸ் வெதர் எக்ஸ்பென்சிவா இல்ல சீப்பான பிரைஸா என்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு VWAP ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். VWAP யூஸ் பண்ணி நம்மளால ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷனுமே பண்ண முடியும். எப்பெல்லாம் நம்ம கேண்டில்ஸ் VWAPக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கோ அதை நம்ம புல்லிஷ் சென்டிமெண்டா எடுத்துப்போம். அண்ட் அதே மாதிரி எப்ப VWAPக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கோ அதை நம்ம பேரிஷ் சென்டிமெண்டாவுமே எடுத்துப்போம். VWAP நமக்கு டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாவே ஆக்ட் ஆகும். சப்போஸ் பிரைஸ் மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்குனா, அதாவது VWAPக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்குனாக்கா VWAP நமக்கு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். அதே VWAPக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்குனாக்கா VWAP நமக்கு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். VWAP ஓட கால்குலேஷன்ஸ் பார்த்தலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இது பிரைஸ் இன்டு தி வால்யூமை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த VWAP கால்குலேஷன் பண்றோம். அண்ட் அது ரொம்ப கிளியரா இந்த ஃபார்முலாஸ்மே நமக்கு தெரியுது. அண்ட் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்ரோச் பண்ணணும்ன்றதையும் நான் கிளியரா கொடுத்துருக்கேன். அண்ட் நோட் பண்ணுங்க, VWAP எவ்ரி டே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் ஆகும். ப்ரீவியஸ் டேலேருந்து நமக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகி வராது. மற்ற இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் டே டேட்டாவை நம்ம எடுத்துகிட்டு வருவோம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கரண்ட் டே ஃபர்ஸ்ட் கேண்டில்லேருந்து தான் கால்குலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம எடுத்தோடனே டேரெக்டாக மொதல் கேண்டில் போய் ட்ரேட் எடுக்கிறதுக்கு இது வந்து கரெக்டான அப்ரோச் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் டைம் கொடுங்க ப்ரைஸை செட்டில் டவுன் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் உங்களோட ட்ரேடிங் டிசிஷன் பேஸ்ட் அப்பான் VWAP நீங்கள் எடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. ட்ரேடர்ஸ் எப்படி VWAP யூஸ் பண்ணுறாங்கன்றது இப்போ பார்த்துடலாம். எப்பெல்லாம் ப்ரைஸ் VWAPக்கு மேலே இருக்கோ அப்போ பையர்ஸோட கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது. அந்த சமயத்தில் நம்ம லாங் பொசிஷன்ஸை மட்டும் பிளான் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி எப்போ ப்ரைஸ் VWAPக்கு கீழே இருக்கோ அப்போ செல்லர்ஸ் டாமினேஷனில் இருக்காங்க. அண்ட் அந்த சமயத்தில் நம்ம ஷார்ட் பொசிஷன்ஸை மட்டும் பிளான் பண்ணலாம். ட்ரேடர்ஸ் VWAP டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாகவே யூஸ் பண்ணுவாங்க. எப்பெல்லாம் கேண்டில் VWAPக்கு மேலே இருக்கோ அப்போ அப் ட்ரெண்ட்ன்றதை நம்ம டினோட் பண்ணுவோம். அண்ட் அந்த மாதிரி சமயத்தில் VWAP நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி எப்போ கேண்டில்ஸ் VWAPக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அப்போ நம்ம அதை டவுன் ட்ரெண்ட் சொல்லுவோம். அண்ட் VWAP நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். VWAP யூஸ் பண்ணி ட்ரேடர்ஸ் புல் பேக் என்ட்ரிஸ் எடுக்கலாம். ஸோ பிரேக் அவுட்டை விட என்னை பொறுத்த வரைக்கும் VWAP வந்து புல் பேக்குக்கு தான் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ எப்பெல்லாம் ப்ரைஸ் வந்து நம்ம VWAPக்கு மேலே இருக்கோ அப்போ நமக்கு வந்து திரும்ப ப்ரைஸ் ரீட்ரேஸ் ஆகி நமக்கு VWAP கிட்ட வரும். ஸோ அந்த நேரத்தில் நம்மளோட லாங் பொசிஷன்ஸை நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து சப்போஸ் கீழே இருக்குனாக்கா, VWAP கீழே இருக்குனாக்கா நம்ம ஷார்ட் பொசிஷன்ஸை நம்ம VWAPலேருந்து எப்போ வந்து ரிஜெக்ஷன் நடக்குதோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஷார்ட் பொசிஷன்ஸை எடுக்கலாம். ஸோ VWAP வந்து ஒரு தரமான புல்பேக்குக்கான ஒரு இண்டிகேட்டர். இப்போ நம்ம VWAP ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடலாம். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நம்ம புல்பேக் என்ட்ரிஸை வந்து எடுக்கலாம்ன்றதை. ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது அண்ட் திரும்ப ஒரு சின்ன ஃபால் ஒரு சின்ன கரெக்ஷன் நடந்திருக்கு அண்ட் VWAP கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட். அண்ட் அதே சமயத்தில் நம்மளோட RSI ஓவர் சோல் ரீஜனில் இருந்ததுனாக்கா அந்த நேரத்தில் நம்மளோட புல்பேக் என்ட்ரிஸை நம்ம பிளான் பண்ணலாம். அதாவது லாங் ட்ரேட்ஸை நம்ம பிளான் பண்ணலாம். இது VWAP வித் RSI காம்பினேஷனில் எடுக்கிற ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதனோட அப்படியே இன்வெர்ஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஷார்ட் பொசிஷன்ஸ் எப்போ எடுக்கலாம்னாக்கா ப்ரைஸஸ் வந்து VWAPக்கு கீழே இருக்குது அண்ட் திரும்ப வந்து ரீட்ரேஸ் ஆகி மேலே மார்க்கெட் போய் VWAP கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு பெரிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸுமே ஃபார்ம் ஆகிருக்கு. ஆஸ் வெல் அஸ் RSI வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் பாட் ரீஜனில் இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு அங்கேருந்து லைட்டாக டேர்ன் ஆகும்போது RSI டேர்ன் ஆகும்போது நம்மளோட என்ட்ரிஸை நம்ம எடுக்கலாம். அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன 2 கேசஸ்லையுமே லாங்க்கு வந்து VWAPக்கு கீழே வச்சுக்கலாம், ஷார்ட்டுக்கு வந்து VWAPக்கு மேலே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து VWAP யூஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ்மே கான்ஃபிகர் பண்ண முடியும். இந்த வீடியோ ரிலேட்டட் குவரிஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நம்மளோட ட்ரேடிங் கமெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இட்ஸ் டிடி சைனிங் ஆஃப். பை.